வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டெலகிராமில் வந்து ஒரு குரூப்பை ஆட் பண்ணணும். அதுவும் எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு கீழே ஒரு டவுன்லைன்ஸ் இருந்தாலும் டெலகிராமில் ஒரு குரூப் கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிங்கை வந்து நம்ம ப்ரொஃபைலில், அதோட நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் இருக்கிற நம்மளோட ப்ரொஃபைலை வந்து நம்ம ஷேர் பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சார் டைம் ஒரு 10 days கொடுத்துருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நோட்டீஸ் போல் கொடுத்துருக்காங்க. ஆடியோ கிளியராக கேளுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெலகிராமில் ஒரு குரூப் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஒரு டவுன்லைன்ஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குரூப்பை ஆட் பண்ணியே ஆகணும். ஆக்டிவ் மெம்பர்ஸ், அதாவது ஆக்டிவ் மெம்பர்ஸில் ஒரு டவுன்லைன் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் வந்து இதில் 3 லைன் இருக்குல்ல, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதில் நியூ குரூப்புன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களோட காண்டாக்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நியூ குரூப்பை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களோட காண்டாக்ட்ஸ்லாம் ஷோ ஆகும். நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெம்பர்ஸை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. மெம்பர்ஸை ஆட் பண்ணோடனே கீழே இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு சார் சொன்ன மாதிரி உங்களோட நேம், ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கணும். அப்புறம் உங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கணும். நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஏரியாவோட பின்கோடு இருக்கணும். பின்கோடு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் எப்படி கொடுக்க சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரியே கொடுங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. உங்களோட நேம், ஸ்டாஃப் ஐடி அண்டு உங்களோட ஏரியாவோட பின்கோட் நம்பரை கொடுத்துட்டு இந்த டிக் மார்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். டிக் மார்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு குரூப்பே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து குரூப் நம்ம வந்து செப்பரேட்டாக உருவாக்கியாச்சு. இப்போ இதில் உங்களுக்கு இருக்கிற மெம்பர்ஸ், எக்ஸ்ட்ரா எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அவ்வளோ டவுன்லோட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன செய்யணும், இல்லை ஆட் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு யாரை ஆட் பண்ணணுமோ அவங்களோட நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல டிக் இருக்குது, அந்த டிக்கை கிளிக் பண்ண உடனே ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஆடுன்னு கொடுத்தெல்லாம் அவங்களும் உங்களோட குரூப்பில் ஆட் ஆகிடுவாங்க. இல்லைன்னா நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணி உங்கள் குரூப்பில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப்பில் மெம்பர்ஸை ஆட் பண்ணணும். சில மெம்பர்ஸ் வந்து செட்டிங் என்ன பண்ணியிருப்பாங்களா, அவங்கள வந்து ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு வந்து நம்ம லிங்கு ஷேர் பண்ணால் தான், லிங்கு நம்ம ஷேர் பண்ணி நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம சிலவங்களை வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிடலாம். சிலவங்களுக்கு வந்து அவங்க வந்து செட்டிங்கில் வந்து லிங்க்கு எதாவது ஷேர் ஆகி அவங்க வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ் எல்லாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண குரூப்போட லிங்கை எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இந்த இருக்கலாம் நம்ம நேம் டைப் பண்ணியிருக்கோம், அந்த இடத்த டச் பண்ணுங்கள். நம்ம நேம் சோகிற இடத்த டச் பண்ணிடலாம். ஒரு பென்சில் மார்க் வரும். இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்வைட் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா இதான் நம்மளோட லிங்கு. இதில் இருக்க லிங்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுக்கு யாருக்கு ஷேர் பண்ணணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரொஃபைலில் போய் ஆட் பண்ணணும்னா இதேமாரி காப்பி பண்ணி அங்கே போய் பேஸ்ட் பண்ணால் நம்ம லிங்கை வந்து அங்கே போய் சப்மிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம லிங்கை எடுக்கணும். இப்படி தான் ஒரு குரூப்பை நம்ம க்ரியேட் பண்ணணும். மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு. லிங்கை கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. சார் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து லிங்கை காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிவிடணும். அடுத்து வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அடிக்கடி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய அப்டேஷன் வருது. எல்லாருமே ஆடியோவை கிளியராக கேளுங்க. பேமெண்ட் வரல நியூ வித்ட்ரால் தரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாமையோ இல்லைன்னா நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணாமல் இருக்காதுங்க. நீங்கள் நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு தான் லாஸு. அதேமாதிரி ஒர்க் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு தான் லாஸு. எஸ்பிஓ எப்போ இருந்தாலும் கண்டிப்பாக பேமெண்ட்டை தந்துடுவாங்க. அதனால் எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.